துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் எல்ஜி குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு நீதிமன்றத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையினூடாக ஒரு தத்துவத்தை நேயர்களாகிய உங்களுக்கு சொல்வதற்கு இருக்கு. ஒரு நாள் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு என்ன என்று சொன்னால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு எதிராக தன்னுடைய மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்கிறார். இப்பொழுது அந்த விசாரணை நடைபெறுகின்றது. நீதிபதி அந்த ஆணை பார்த்து கேட்கின்றார், எதற்காக நீ விவாகரத்து கோருகிறாய்? நீ திருமணம் முடித்து ஒரு 10 வருடங்கள்லாம் சென்றிருக்கின்றன, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு போதிய வருமானம் இருக்கின்றது, உன்னுடைய மனைவியையும் நான் ஏற்கனவே இந்த நீதிமன்றத்திலே சந்தித்திருக்கின்றேன், அவளும் நல்லவளாக இருக்கின்றாள், நீ எதற்காக விவாகரத்து கேட்கின்றாய் என்று சொல்லி இந்த நீதிபதி இந்த ஆணை பார்த்து கேட்கின்றார். கேட்டதும் இந்த ஆண் சொல்கின்றான், என்னுடைய மனைவி ஆரம்ப காலங்களிலே என்னை கவனித்துக் கொள்வது போல இப்பொழுது கவனித்துக் கொள்வதில்லை, என்னிடம் பல வேலைகளை சொல்கின்றாள் என்று சொல்லி இவன் சொல்கின்றான். சொன்னது நீதிபதி, இப்படி நீ கூறினால் போதாது, குறிப்பாக சொல்ல வேண்டும், என்ன வேலைகளை உன்னை செய்ய சொல்ல உன்னுடைய மனைவி கேட்கின்றாள் என்று சொல்லி நீதிபதி கேட்கின்றார். கேட்டதும் இவன் ஒரு 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 1-2 விடயங்களை குறிப்பிடுகின்றான். என்னுடைய மனைவி என்னை வெங்காயம் உரிக்க சொல்கின்றாள், உள்ளி பூண்டை உரிக்க சொல்கின்றாள், ஆடைகளை தோய்க்க சொல்கின்றாள், இந்த வேலைகள் எல்லாம் பெண்களுக்கான வேலைகள், அதை என்னால் செய்ய முடியாது, அதனால்தான் நான் அவளிடமிருந்து விவாகரத்து கேட்கின்றேன் என்று சொல்லி இவன் சொல்லுகின்றான். சொன்னதும் நீதிபதி கொஞ்சம் கோபப்படுகின்றார். இதெல்லாம் அத்தனை கஷ்டமான வேலைகள் கிடையாது. வெங்காயம் உரிப்பது என்று சொன்னால் நீ ஒரு 5 நிமிடங்கள் குளிர்சாதன பட்டியிலே வெங்காயத்தை வைத்து விட்டு பிறகு வெளியே எடுத்து உரித்துப்பார், மிக இலகுவாக அந்த வெங்காயத்தின் தோல் கலந்து வந்துவிடும். அதே நேரம் அந்த வெங்காயத்தை நறுக்குகின்ற போது கண்களில் இருந்து கண்ணீர் வராது. உள்ளிப்பூண்டை நீ உரிப்பதாக இருந்தால் ஒரு சிறிய போத்தலிலே, கண்ணாடி போத்தலிலே அந்த உள்ளி பூண்டுகளை போட்டு மூடியால் மூடிய பின்னர் அந்த போத்தலை நன்றாக குலுக்கி போட்டு கொட்டிப்பார், உள்ளி பூண்டிலிருந்து தோல் தனியாக விலகிவிடும். இப்பொழுது இலகுவாக நீ அந்த உள்ளி பூண்டை பயன்படுத்தி கொள்ளலாம். உடுப்புகளை துவைப்பதாக இருந்தால் நீ ஒரு 5 நிமிடங்கள் அந்த செலவை பவுடரிலே, தண்ணீரிலே கரைத்த செலவை பவுடரிலே உடுப்புகளை ஊற போட்டு விட்டு நீ அதை தோய்த்து காய போட்டால் பளிச்சென்று இருக்கும். நீ சட்டிவானை கழுவுவதாக இருந்தால் அந்த சட்டிவானை கழுவுவதற்கான விம் சோப்பை இந்த சட்டிவானைகளிலே சிறிது தடவி, ஈரமாக இருக்கின்ற சட்டிவானைகளிலே சிறிது தடவி ஒரு 2 நிமிடங்கள் வரை ஊற வைத்த பின்னர் கழுவிப்பார், சட்டிவானைகள் பளபளப்பாக வரும். இவையெல்லாம் மிக சிறிய வேலைகள். இந்த வேலைகளுக்காக எல்லாம் உனக்கு விவாகரத்து தர முடியாது. இந்த வேலைகளை எல்லாம் உன்னுடைய மனைவி செய்ய சொல்வதற்காக உனக்கு விவாகரத்து தர முடியாது என்று சொல்லி நீதிபதி சொல்கிறார். சொன்னது இவன் எந்த பதிலும் சொல்லாமல் தலையை குனிந்தவாறே சிரித்தவாறே நிற்கின்றான். என்ன நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்று அதட்டலான குரலிலே நீதிபதி இவனை பார்த்து கேட்கின்றான். கேட்டதும் இவன் அதே புன்சிரிப்புடன் சொல்கின்றான், புரிகிறது ஐயா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு நக்கலான ஐயாண்டித்தனமான சிரிப்பை சிரிக்கின்றான். நீதிபதிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. ஏன் சிரிக்கின்றாய், நான் சொன்னது உனக்கு புரிகிறதா என்று மீண்டும் கேட்கின்றார். ஆமையா புரிகிறது என்று இவன் பதிலளிக்கின்றான். சரி, என்ன புரிகிறது சொல் பார்ப்போம் என்று சொல்லி நீதிபதி கேட்டதும் இவன் சொல்கின்றான், நானாவது பரவாயில்லை, வெங்காயம் உரிப்பது, பூண்டு உரிப்பது, உடுப்புகளை துவைப்பதுடன் சரி, நீங்கள் வெங்காயம் உரிப்பது, பூண்டு உரிப்பது, உடுப்புகளை துவைப்பது, சட்டிவானை கழுவுவதையும் சேர்த்து செய்கிறீர்கள், ஆகவே எனக்கு விவாகரத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு நகர்த்து செல்கின்றான். நீதிபதி சிரிப்பு வந்தவராக அந்த விவாகரத்து வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு அவரும் எழுந்து செல்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். வீட்டுக்கு வீட்டு வாசல்படி என்று சொல்லி செல்வார்கள். வீடுகளிலே நாங்கள் எங்களுடைய மனைவி செய்கின்ற வேலைகளை பகிர்ந்து கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு நீதிபதியே அந்த வேலைகளை தன்னுடைய மனைவியுடன் பகிர்ந்து கொள்கின்றாராக இருந்தால் சாதாரணமான மனிதர்களாகிய நாங்கள் நிச்சயமாக அந்த வேலைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
மனைவியின் வேலைகளை நாங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.